நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் பவுல் சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். சவுல் அரசன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் தாவீதுக்கு தீமை செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். ஆனால் தாவீதோ தனக்கு தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். இதை கண்ட சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினா என்று சொல்லுகிறார். ஆகவேதான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். அன்பான தேவனுடைய ஜனமே, இத்தகைய பண்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம்.